Hi friends, welcome back to my channel. இது உங்கள் தேவி பத்துஸ் கிச்சன். சாட்டர்டே போஸ்ட் பண்ண vlogல 2 சவரன் வரக்கூடிய சூப்பரான கோல்டு நெக்லஸ்லாம் காமிச்சிருந்தேன். அதுக்கு சூப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தீங்க. First of all thank you. அதனுடைய கண்டினியூஸ் வீடியோ தான் இது. இதுல பாத்தீங்கன்னா கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்ஸ். நம்மளுடைய வியூவர்ஸ் உடைய மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ இன்னைக்கு பார்க்க போறோம். சோ அந்த அக்ஷய திருதிக்கு வந்து 1 கிராமாவது கோல்டுல வாங்கணும் அப்படி நினைச்சிட்டு இருப்பீங்க. அது கூட எங்களால வாங்க முடியலங்க அப்படினு சில பேர் கவலையில இருப்பீங்க. நீங்களுமே கவலைப்படாதீங்க, வெள்ளியில கூட நம்ம வாங்கலாம். கோல்டு தான் அக்ஷய திருதிக்கு வாங்கணும் அப்படின்றது இல்ல. இந்த மாதிரி கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்ஸும் வாங்கலாம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா 500 ரூபாயிலே ஸ்டார்ட் ஆகக்கூடிய வெள்ளி கம்பல் கூட இங்க இருக்குது. சோ இந்த வருஷம் அக்ஷய திருதிக்கு வந்து ஒன்னு கோல்டு, அப்படி இல்லைன்னா நம்மளால வாங்கக்கூடிய வெள்ளி, எதுல ரெண்டுத்துல எதனா ஒண்ணு கூட வாங்கலாம். சோ வெள்ளியே வந்து ஐஸ்வர்யம் தரக்கூடிய மிகச்சிறந்த பொருள். சோ வெள்ளி வாங்குறது வந்து ரொம்பவே சிறந்தது. அக்ஷய திருதிக்கு பாத்தீங்கன்னா ஒயிட் சில்வர், அதாவது ஒயிட்ல தான் நம்ம எதனா ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் வெளியில் கூட இங்கே வாங்கக்கூடிய நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த காசு மாலை நெக் பீஸு, அடுத்ததாக வந்தீங்கன்னா இன்னொரு ஆன்டிக் பீஸ் நெக் பீஸ், அடுத்ததாக ஒயிட் பேர்ல்ஸ் வாங்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் செட்டு. இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு 8000 அப்ராக்சிமேட் ரேட்டாக நான் சொல்கிறேன். 8000 ஆரம்பித்து 20,000 தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இப்போ கல்யாண சீசன் நிறைய இருக்கிறதுனால பிரைடல் செட்டுமே இங்கே ஒன்று புதுசாக வந்திருந்தது. அதை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். பெரிய சோக்கர் செட் மாதிரி ஒரு நெக் பீஸும் அதுக்கேற்ற ஒரு ஹாரமே இங்கே பண்ணி வச்சுருந்தாங்க. உருவம் வரக்கூடிய லக்ஷ்மி வரக்கூடிய பெண்டன்ட் செட்டாக இது இருந்தது. இதில் பாருங்கள், இந்த கோரல் பீட்ஸுமே இருக்குது. அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ஒரு எமரல்ட் அந்த ஸ்டோன் வச்ச மாதிரியும் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த அன்னம் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகி வர மாதிரி அந்த சைட் செயினில் வந்துருக்கு. கீழேயே பார்த்தீங்கன்னா கோல்டன் பீட்ஸ் வந்து அங்கங்கே தொங்குறது வந்து ரொம்ப ராயல் லுக்கில் இருந்தது. எல்லாமே ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணுற மாதிரி இருக்கே, டெய்லி வேர் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ உங்களுக்கான கலெக்ஷனுமே வித் ப்ரைஸோட வீடியோவில் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம பார்க்குற பீஸ் வந்து ஒரு எல்லோ ஆன்டிக் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா கெம்பன் எமரல்ட் ஸ்டோன்ஸ் அங்கங்கே வச்சுருக்காங்க. அது ரொம்ப பார்க்கும்போது கோல்டு ஃபினிஷிங்கில் சூப்பராக இருந்தது, கிளாஸி லுக்கில். கீழே பார்த்தீங்கன்னா அந்த பெண்டன்ட் அந்த இயரிங்கில் கீழே வந்து ஒயிட் பேர்ல்ஸ் தொங்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக உருவம் இல்லாமல் எலிகண்ட் லுக்கில் வந்திருக்குது. இது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல கிராண்ட் லுக்கில் இருக்கக்கூடியது. இது பார்க்கும்போது ஹெவி வெயிட்டாக இருக்குமோ அப்படின்னு தோணும். பட் வந்து அப்படி கிடையாது. இது லைட் வெயிட்டில் பண்ணியிருக்காங்க. மைல் டிசைன் வந்து அங்கங்கே ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது, வித் இயரிங்கோடு வருது. அடுத்ததாக வந்து இன்னொரு நடுவில் வந்து மகாலட்சுமி அம்மன் வர மாதிரியும் சுத்தீரும் வந்து மைல் ஹேங்கிங் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த இயரிங்ஸில் வந்து கீழே வந்து அந்த ரூபி பீட்ஸ் வந்து தொங்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாமே உருவம் வரக்கூடிய டிசைன்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து டெய்லி வேர் பண்ணுற மாதிரி இயரிங்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த செயின் வித் பெண்டன்ட் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். 1000 ரூபீஸ்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் இயரிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 500லேயே இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அதெல்லாம் 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த கலெக்ஷன் வந்து ரொம்ப சூப்பரான டிசைனில் இருந்தது. எப்பவும் போல் மயில் டிசைன் தான், பட் வந்து ரியலாக 3Dயில் பண்ணால் மயில் எப்படி இருக்குமோ அந்த ஒரு எஃபெக்டில் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக வந்து ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் தான் பார்த்துருக்கோம். இதுக்குமே பார்த்தீங்கன்னா இயரிங்ஸோடய வருது. ஸ்பெஷலாக வந்து இதுக்கு வந்து ரிங்குமே கொடுத்துருக்காங்க. இது வந்து கோல்டு பிளேட்டட் சில்வர் கிடையாது, ஒயிட் சில்வர்லேயே பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து அந்த கம்பல்லாம் வேணாங்க, வெறும் செயின் வித் பெண்டன்ட்டோடு இருக்கக்கூடியது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது அந்த பெண்டன்ட் டிசைன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராவதுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட வாங்கி பர்ச்சேஸ் பண்ணலாம். பிகாஸ் வந்து நம்ம ஒரு 1000 ரூபீஸில் தான் ஒரு மேரேஜுக்கு ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ண போகிறோம், இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கும்போது அவங்க உங்களை லைஃப் ஃபுல்லாக மறக்க மாட்டாங்க.
ஸோ வந்து அந்த வகையில் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிருஷ்ணர் பாதம் இருக்கிற மாதிரி ஒரு ஹார்ட்குள்ளே ஒரு செயின் அது கூட எலிகண்ட் லுக்கில் இருக்கிற மாதிரி வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா உள்ள கோல்டு பிளேட்டட் சில்வரில் அந்த பாதம் இருக்குது. அடுத்தது அந்த செயின் வந்து ஒயிட் சில்வரில் வந்திருக்கு. இந்த அக்ஷய திருதிக்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூ லுக்கில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் உள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் வந்து நல்லா ஒரு ரெட் ஸ்டோனில் நல்லா வைப்ரண்ட்டாக அந்த கலர் தெரிகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு கோல்டு பிளேட்டட் சில்வர் இயரிங்ஸ்க்கு வந்துட்டோம். இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வேர் பண்ணலாம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா 500 ருபீஸ்லேயே ஸ்டார்ட் ஆகக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா நியூ லுக்கில் ரொம்ப அமேசிங்காக இருந்தது. ஸ்டோன்ஸ் வச்சு ஸ்டோன்ஸ் இல்லாமல் பிளைனில் அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ ஸ்கூல் போகிற கிட்ஸ் கூட பார்த்திங்கன்னா அந்த விற்கிற நகையெல்லாம் போட்டால் காது புண்ணாயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு கூட இந்த மாதிரி வந்து கோல்டு இல்லாமல் அந்த மாதிரி கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்ஸ்லாம் போட்டு விடலாம். அந்த வகையில் இங்கே ஒரு சிம்பிள் லுக்கில் ஒரு டிசைனுமே இருந்தது. இந்த ஃப்ளாரல் டிசைன் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் போகிற கிட்ஸ்க்கு நீங்கள் போட்டு விடலாம். இந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இமிட்டேஷன்லேயே வந்து ஒரு 500-600 வருது. அதுக்கு நம்ம இந்த மாதிரி சில்வர்லேயே வாங்கிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு ஜும்கா செட் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஒயிட் ஸ்டோன் வச்சு பொடி ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்காங்க. வித் ஹேங்கிங் வித்தவுட் ஹேங்கிங் அந்த மாதிரி மாடலில் வந்து எல்லாமே வந்து சிம்பிள் அண்ட் எலிகண்ட் லுக்கில் இருந்தது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. நீங்கள் நேரில் விசிட் பண்ணும்போது இனிமேல் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாரல் டிசைனில் ஹேங்கிங் டைப்பில் இருக்கக்கூடியது தான் பார்க்குறோம். நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் இருந்து சிம்பிள் ஃபங்க்ஷன்லாம் வேர் பண்ணலாம். அதில் வந்து இங்கே நிறைய மாடல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ரிலேட்டபிளாக இல்லாத யூனிக் டிசைன்ஸில் இருந்தது. இன்னும் ஹெவி வெயிட்டாக எங்களுக்கு வந்து கோல்டு பிளேட்டட் சில்வரில் இயரிங்ஸ் காட்டுங்க, எங்களுக்கு வந்து கோல்டில் வந்து அவ்வளோ அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியாது அந்த மாதிரி நினச்சிங்கன்னா அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது. சரவணா ஸ்டோர் தங்க நகை மாளிகையிலேருந்து சூப்பரான அந்த கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜும்காஸ் கலெக்ஷன்லாம் போட்டிருக்கேன். அது பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் பாருங்கள், ஐ கார்டில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கூட அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து டைமண்டில் ஒயிட் ஸ்டோனில் வச்சு வரும். இங்கே வந்து க்ரீன் கலர் ஸ்டோனில் சுற்றிலும் வச்சு நடுவில் வந்து ஒரு பிங்க் ஸ்டோனில் வச்சு பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து பிங்க் ஸ்டோனில் வரக்கூடிய ஒரு சிம்பிள் ஃப்ளாரல் பேட்டர்ன் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. எல்லாருமே வந்து திருகாணியோடு வந்திருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் நம்ம கிட்ஸுக்கெலாம் வந்து ஃபங்க்ஷனுக்கு கோல்டு கம்மல் போட்டுட்டு அது தொலைஞ்சிடுமோ அப்படின்னு பயந்துட்டுருக்க தேவையில்ல. இந்த மாதிரி சில்வரில் வந்து ஒரு கலெக்ஷன் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம பயம் இல்லாமல் கிட்ஸுக்கு போட்டு விடலாம். ஜிஆர்டி டி நகர் பிரான்ச்சில் வந்து கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்ஸ் போட்டிருக்கும் போது நிறைய பேர் வந்து என்கிட்ட பேங்கிள்ஸ் காட்ட சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த வகையில் ஒரு மாடல் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிக் லுக்கில் வரக்கூடியது தான். பிங்க் ஸ்டோன் நடுவில் வச்சு பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து ட்ரெடிஷ்னல் லுக்கில் அந்த பால்ஸ் மாதிரி வர மாதிரி பண்ணி நடுவில் வந்து பிங்க் ஸ்டோன் வச்சு பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஆன்டிக் மாடல் தான், ரெட் ஆன்டிக்கில் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆன்டிக்லேயே நிறைய மல்டி கலரில் வந்துட்டுருக்கு. ஸோ கோல்டில் வந்து ரொம்ப ஹெவி வெயிட்டில் பேங்கிள் பர்ச்சேஸ் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம்.
நெக்ஸ்ட் வந்து இப்போ வெட்டிங் சீசன் நிறைய வரதுனால நிறைய ப்ரைடல் பேங்கிள்ஸ்லாம் நீங்கள் சர்ச் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம செட் பேங்கிள்ஸோட நடுவில் போடுற மாதிரியும் நிறைய பேங்கிள்ஸ்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி கோல்டு பிளேட்டட் சில்வர் பேங்கிள்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தேடிட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அடுத்து எந்த கலெக்ஷன் எந்த கடையில் போடலாம் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து டிசி டைமண்டில் வரக்கூடிய பேங்கிள் கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் எப்படி வருமோ பொடி ஸ்டோன்ஸு அந்த மாதிரி வந்து ஒயிட் சில்வரில் பண்ணி வச்சுருந்தாங்க. கோல்டு பிளேட்டட் சில்வர் பிடிக்காதவங்க இந்த மாதிரி நியூ ஸ்டைலிஷ் லுக்கில் இருக்கக்கூடிய பேங்கிள்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ வழக்கம் போல் கேட்குறது தான், என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லை இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததா, என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த ஷாப்பில் எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் போடலாம் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பரான கண்டென்ட் உங்களுக்கு உடனுக்குடனே வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.